செய்தி ஏதாவது போட்டோன்னு வைங்க, உடனே பதில் சொல்றவன் யாரு தெரியுமா? பாவி கிடையாது, தர்காவடி வாட்டுக்காரன் கிடையாது. இவன் ஓடி வந்து இடையில வருவான். பாய் தர்காவுக்கு போகாதேன்னு சொல்லுங்க, நீ சிறுக்கு வச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. இவன் வருவான் மான்னு தூக்கிட்டு, பாய் தாயத்து கட்டாதீங்கன்னு சொல்லுங்க, அதனால முஸ்ரிக்குன்னு நீங்க சொல்லாதீங்க. சொர்க்கத்துக்கு போவான் நரகத்துக்கு போவான் அது அல்லா பாத்துக்குவான். நீங்க தேவையில்லாத விளையாண்டு இதே இந்த மீன்பிடி வாசி நரகத்துக்கு போனா அழிஞ்சானே அவன மாதிரியே பேசுவார்கள் இவர்கள். இவனுடைய குடைச்சல்னாலதான் கெட்டவனும் ஏற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறான். இந்த குடைச்சல் இவர்கள் முடியலனா, உனக்கு இந்த கொள்கையை ஏற்று செயல்பட சக்தி வரலனா, தைரியம் வரலனா சும்மாவது இருங்க. தயவு செய்து இந்த சத்திய பிரச்சாரம் செய்பவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். இப்படி மக்கள் மன்றத்துல குர்ஆன் சுன்னாவோடு அந்த சூனியம் என்ற நம்பிக்கையில இணை வைத்துக் கொண்டிருக்கிற, சஹாபாக்கள் என்ற புது மார்க்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கிற, மார்க்கத்தில் இருக்கின்ற ஹதீசுகளை அலட்சியப்படுத்தி அவமதித்து பேசிக் கொண்டிருக்கிற, மார்க்கம் தடுத்திருக்கின்ற காரியத்தை செய்வதற்கு மார்க்கத்தை வளைத்து பிரச்சாரம் செய்கிற, எப்படிப்பட்ட வளைப்பு? ஏன்டா போய் வரவேற்க சோறுதிங்கிற, ஏன் பெண் வீட்டு விருந்துல சோறுதிங்கிற? நான் சோறு திங்க வேணாம் தான் நினைச்சேன், ஒரு ஹதீஸ் என்ன தடுக்குது. பயங்கரமான இறைச்சம். என்னப்பா தடுக்குது? நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், விருந்தை புறக்கணித்தால் பக்கத்து அசல்லாக ரசூல், அவன் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டான். அப்படி ஒரு நபி வழி யோசிச்சு பாக்குறேன். பலஸ்தீனோ பாவம் தான், ஆனா அவன் கூப்பிட்ட விருந்து சொன்னான். அதுக்கு நான் போலன்னா ரசூல்லாவுடைய மாறு செஞ்ச மாதிரி ஆயிரணுங்கிற ஒரு கவலை, அதனால போய் சாப்பிட்டோம். சாப்பிட்ட ஒரு பிளேட் பிரியாணிக்கு ஆதாரம். அந்த ஹதீஸ் ரசூல் இப்படி சொல்லுவாங்களா? முதல்ல ஒரு இடத்துல போய் ஒரு தீமையை அங்கீகரிக்கிறது திங்கிறது தான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போனாங்க, பாத்திமா அவர்கள் விருந்து கலைத்தார்கள். வீட்டுக்கு போனாங்க, விருந்தினமும் நல்ல விருந்து தான். ஆனால் வீட்டின் வாசல்ல திரைச்சீலை இருக்கிறது, அதுல உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் உடனே புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. ஏதோ திரைச்சீலையையும் விருந்தையும் சேர்த்து புறக்கணித்தார்கள். ஏன்? விருந்த சாப்பிட்டால் இந்த உருவப்படத்தை அங்கீகரிச்சதுக்கு சமம், அதனால புறக்கணித்தார்கள். அதை செய்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் புறக்கணித்தது? ரெண்டு, ஒண்ணு தீமையையும் அந்த தீமை நடந்த சபையையும் அங்க இருக்கின்ற தீமையையும் சேர்த்து புறக்கணித்தார்கள். இந்த ஆள் பண்றான், தீமையை புறக்கணிப்பானா, கொடுக்கறதா வாங்கி திம்பானா? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்களா? விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் சொல்லிருப்பாங்களா? முதல்ல ரசூலுல்லாஹ் என்ன இடத்துல சொன்னார்கள் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், நீ ஒரு விருந்தை கொடுப்பதா இருந்தால் பணக்காரனை கூப்பிட்டு ஏழையை விட்டாத, ஏழைக்கும் கொடு பணக்காரனும் கொடு. நீ விருந்தில் கலந்து கொள்வதாக இருந்தால் பணக்கார வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வர்றது மாதிரி ஏழை அழைத்தாலும் போய் சாப்பிடு. ஏழை என்பதற்காக வேண்டி அவனை துச்சமா நினைக்காத. என்னிடத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாலும், ஆட்டின் கால் குழம்பு கொடுத்தாலும் அது ஏழை கொடுத்தான் என்று அற்பமா நினைக்க மாட்டேன், வாங்கி சாப்பிட்டுருவான். ஏன்? ஏழை கொடுத்தான் என்று துச்சமாக நினைத்து விருந்தை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு. இந்த ஹதீஸ இவன் பண்ற அயோக்கியத்தனத்தை போய் சேர்த்தான் பத்தியா? இவர்களை விட்டு எச்சரிக்கையோடு இருங்கள். நாம் தெளிவான மார்க்கத்தில் இருக்கணும். உண்மையான ஈமானின் சுவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். மூன்று விஷயங்கள் இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் ஈமானுடைய முழுமையான சுவையை உணர்ந்து கொண்டான். அது என்ன மூன்று விஷயம்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அவருக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருக்க வேண்டும். உலகத்துல வேறு யாராக இருந்தாலும் சரி, அப்புறம் தான். இரண்டாவது என்ன? ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்காக நேசிக்க வேண்டும். மூன்றாவது என்ன? ஒருவனை வெறுக்க வேண்டும். எப்படி? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்தவனை அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவதை போன்று நினைத்து அவனை வெறுக்க வேண்டும். தீக்குண்டத்தில் எரியப்படுவதை போன்று வெறுப்பதை போன்று, அதை பார்த்து வேதனைப்படுவதை போன்று இவனை தீமை விட்டு தடுப்பதற்கு துடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புள்ளவன் தான் ஈமானை பரிபூர்ணமாக அடைந்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படி அடைபவன் தான் மிக தெளிவான ஒரு தௌஹீத்வாதி. அப்படிப்பட்ட தௌஹீது கொள்கையில் நீங்கள் இருந்தால் இந்த ஜமாத்துல இருங்க. ஏதோ ஜமாத்துல காலை உயர்த்திட்டு நானும் தௌஹீத் ஜமாத்துல பேஸ்புக்ல போட்டோ போட்டுட்டு கொடியோட நின்றுகிட்டு பொதுக்கூட்டத்தில் போக்கஸ் பண்ணிட்டு நான் இதோ கிளம்பி விட்டேன் பொதுக்கூட்டத்திற்கு, இதோ போராட்டத்திற்கு, இதோ கூட்டம் வந்து விட்டது, இதோ பேச்சாளர் வந்து விட்டார் என்று பீலா விட்டு கடைசியில் நானும் தௌஹீத்வாதி என்று இருந்து விட்டு கல்யாண நேரத்தில் கலந்து ஓடுகிறானே, அந்த தௌஹீத்வாதி வேண்டாம். தன்னுடைய தகப்பனார் இணை வைத்த நிலையில அவர் ஜனாசா அடக்கம் பண்ணுகிற பொழுது ஈமானில் பலகீனம் அடைகிறானே, இப்படி ஒரு தௌஹீத்வாதி வேண்டாம். கடைசி வரைக்கும், சாகும் வரைக்கும் இந்த கொள்கைக்காக வேண்டி என்னுடைய உயிர், என்னுடைய உடல் ரெண்டு துண்டானாலும் சரி, என் இறைவன் ஒருவன் என்பதில் நான் உறுதியோடு இருப்பேன். அதை எடுத்துரைப்பேன், அதற்கு மாறு செய்பவர்களை எச்சரிப்பேன், அவர்களை அதை விட்டு காப்பேன், தடுப்பேன் என்று ஏகத்துவத்தை மொழிந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிரல்வான். ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.